ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே கரூரில் நடந்த இந்த சம்பவம் வந்து கரூர் மக்களால் தமிழ்நாட்டுக்கு அவமானம். தமிழ்நாட்டுக்கு கரூருடைய இந்த பொதுஜனத்தினால தமிழ்நாட்டுக்கே அவமானம். குழந்தைய தூக்கிட்டு போகலாமா, பெண்கள் வந்து அங்கே போகலாமா, 1008 வசதி வந்துடுச்சு. ஒரு லைவ் டெலிகாஸ்ட்டு எல்லா சேனல்லையும் போடுறான். இந்த நேரத்தில் விஜயை பக்கத்தில் போய் காமிக்கிறாங்க. விஜய் கூட பேசுகிறத கேட்குறாங்க. கேட்க அழகாக கேட்குது. வீட்டில் உட்காந்துட்டு நீ முன்னால் பார்க்க முடியும். இதை எல்லாத்தையும் விட்டுட்டு நீ வந்து இந்த குழந்தைய கொண்டு போய் நீயா சமாதி பண்ணிட்டு வந்துட்டு உட்காந்து அழுகிறியே. இன்னும் சில பெண்களுக்கு வந்து தன்னோட குழந்தை செத்து போச்சுங்கிறத கூட முக்கியமாக இல்லாமல் மைக்கில் வந்து, அதாவது செய்தி மைக்குகளில் வந்து பேச வேண்டியதான் முக்கியம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்து பேசுகிறாங்க. ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இப்படி எப்படி மாறி பார்த்தீங்கன்னா 2 குழந்தையும் மனைவியும் பறிகொடுத்த ஒருத்தர் வந்து பேசுகிறாரு வந்து. ஆமாம், எப்படி வந்து இப்படி அவர் தான் பேசுகிறாரா இல்லை வேற யாருக்கும் நடந்து ஒரு சும்மா கதை யாருக்கும் நடந்தது மாதிரி அவர் வந்து என் மனைவியும் 2 குழந்தையும் இறந்து போயிட்டாங்க அப்படின்ட்டு அவர் ஏதோ பேசுகிறாரு. இன்னொரு அம்மா என்ன பண்ணுது, அந்த பையன் 31 வயசு, அந்த பையனுக்கு வந்து ஆஸ்பத்திரியில் வந்து உள்ளே வந்து உயிரற்ற உடலாக கிடக்கிறாரு. அவரை வந்து பார்க்க போன அம்மா இங்கே 2 சேனல் மைக் நீட்டினோன்னா அங்கே வந்து அழுது ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கு. உண்மையான தாய் என்ன பண்ணியிருப்பா, அங்கிட்டு போங்கடான்னு சொல்லிட்டு அங்கே அந்த அம்மா அந்த உயிரற்ற மகன்கிட்ட தான் போயிருப்பா. ஆனால் இந்த அம்மா வந்து இங்கே வந்து நின்று பேட்டி கொடுக்குது. ரொம்ப கொடுமையாக போச்சு. அதாவது இன்னொருத்தர் கூட போட்டிருக்காரு வந்து அவர்